சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வரைக்கும் பெத்த புள்ளி எதன கையில் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு புரியல. விட்டு என்ன மாத்த ட்ரை பண்ணாத. எனக்காக உங்க கையில் உழைச்சு கொட்டினது எல்லாமே போதும். என்னை எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு என்ன நான் நல்லாவே பாத்துப்பேன்னு உன் தங்கச்சி கிட்ட போய் சொல்லு. அவங்க அக்கறெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. டேய், நமக்காக வாழ்ந்தவடா கயல். நீ இந்த இடத்துக்கு வரவும் அவன் உனக்கு வேண்டாதால் ஆயிட்டாளா? ஆமா. டேய் அன்பே, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிறடா. நீ அன்பா இல்லாம ஒரு மனுஷனை யோசிச்சு பாடுறா. கயல் இது வரைக்கும் அவளை பத்தி யோசிச்சதே இல்ல. நீ நான் நம்ம குடும்பம்னு இது வரைக்கும் நமக்காக தான் வாழ்ந்திருக்கா. அது உன்னால இல்லன்னு சொல்ல முடியுமா? அவளா ஆசைப்பட்டு இதுதான் என் வாழ்க்கைன்னு ஒரே ஒரு தடவை யோசிச்ச விஷயம் எழில் மட்டும் தான்டா. அப்ப கூட எழில் தான் வசதி, யாரும் தேவையில்லைன்னு அவன் நினைக்க கூட இல்லடா. இத பாரு, எழில் அவங்க அப்பா அம்மான்னு சொல்லி அவளை தாங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருந்தும் அண்ணன் தம்பிங்க தான் வேணும்னு நினைக்கிறாடா. டேய், நீ அவகிட்ட பேசலன்னு அழுகுறாடா. அவ பாசத்தை உதறி தள்ளாத. இத பாரு, இன்னும் 2 நாள் அவளுக்கும் எழிலுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கு கண்டிப்பா நீ வரணும். எனக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன்ன மாதிரி நான் என்ன வெட்டி பாயலா? அன்பு, இப்ப எதுக்கு மாமா இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற? ஏய், நீ வாயை மூடிட்டு. இத பாருடா, இவ்வளவு தூரம் சொல்லி நீ முரண்டு புடிச்சா என்னடா அர்த்தம்? உங்க வரவே வேண்டான்னு அர்த்தம். டேய், நீ நிச்சயதார்த்தத்துக்கு வரணும்னு அம்மா ஆசைப்படுறாங்கடா. தம்பி தங்கச்சிங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் இருந்தாதான் எழில் கைய பிடிப்புன்னு சொல்லி கையில் அடம் பிடிக்கிறாடா. எப்ப சாமிங்களா? உருப்படாத கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளவு சென்டிமெண்ட்? என்ன முறைக்கிற? சத்தியம் பண்ணி சொல்றேன், நல்ல மனச நோகடிச்ச யாரும் நல்லா வாழவே முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி எழில் நல்லவெல்லாம் கிடையாது. சரியான சைக்கோ. டேய், தப்பான ஒருத்தனை லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணிட்டோன்னு அக்கா காலம் முழுக்க நொந்து அழுவாங்க. இது நடக்கும். அன்பு, என்ன நடக்க போறத சொன்னதும் பயமா இருக்கா? அந்த எழில் பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம தன்னையே வெறுத்து தினம் தினம் சாகல. என் பேரு அன்பு இல்ல. யாருடா காலத்துக்கு அழுவா? உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டவ உன்னால காலத்துக்கு அழுகுறா? ஏய், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி ஒரு தலையெழுத்து அந்த கடவுளை எழுதிருந்தா கூட அத நல்லதா மாத்து வேண்டா. இத பாரு, அதுதான்டா ரத்த சொந்தம். கையிடு. ஏய், இந்த பொறுப்பு கடவுளுக்கு மேல. நன்றி கெட்ட உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. விடு. டேய் விடு. கூட பிறந்த தம்பியாச்சு பக்குவமா சொல்லி புரிய வைக்கல நினைச்சா கூட பிறந்தவன் நல்லா இருக்க மாட்டான்னு அவளுக்கு சாபமா விடுற. இத பாரு, நீ போலீஸ் ஆகணும் தான் அவ பல வருஷமா உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு வரத இருந்துகிட்டு இருக்கா. அந்த பாசத்துக்கு கொடுக்கற கைமாறாடா இது. இத பாரு, கையில் இது வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். எழில கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு சொல்லி எல்லாரும் அவளுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா சபிச்சுக்கிட்டு இருக்க? ஏய், இங்க பாரு, அவ உழைப்புல தின்ன இந்த வாயால உன்னால எப்படி இப்படிலாம் பேச முடியுது? இத பாரு, உன் எண்ணமே தப்பா இருக்கு. நீ எல்லாம் எப்படா ஜெயிப்ப? டேய் இங்க பாரு, நான் இப்போ உன்னை அடிச்சுட்டேன்னு வையேன், போற வரவெல்லாம் உன்னை அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு அண்ணனா அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இனிமே கூட பிறந்தவள தப்பா பேசுவியா? 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 என்ன பண்றீங்க? கூட பிறந்தவள தப்பா பேசுவியா? நிறுத்தியா? யாரையா நீ? வெளியில இருந்து வந்து ட்ரைனிங் போலீஸ் மேல கை வைக்கிற? எப்படித்தானே பண்ணிட்டு இருக்கியா? சார், அவன் என் தம்பி தான் சார். அவன் பேசுற பேச்சுக்கு தான் அப்படி அடிச்சேன். ஏய், என்னையும் அடிச்சிட்டல நீ. இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. இனிமே நீ யாரோ நான் யாரோ.
டேய் அத நானும் முடிவு பண்ணிட்டேன்டா. இப்பவே வீட்டுக்கு போய் உன்னை தலை முழுகிறேன்டா. ஷாலினி, அவன் கூட பிறந்தவன் நானே சொல்றேன். இந்த நன்றி கிட்ட பையில நம்பாத. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா அமைஞ்சா நாளை பின்ன உன்னையும் சந்தேகப்படுவான். ஐயோ மாமா, இவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. உங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு நல்ல பையனா கட்டிக்கோ. ஷாலினி, இவனெல்லாம் நம்பனன் வையன் நடுத்தெருவுல தான் வந்து நிப்பாட்டுவான். இது பாரு, நானே உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். டேய், இனிமே வீட்டு பக்கம் வந்த உன்னை கொன்றுவேன். வா, நீ வா. மாமா வா. அன்பு, போலீஸ் ட்ரைனிங் வந்துட்டு பொறுக்கி மாதிரி சண்டை போட்டுருக்க. சாரி சார். என்ன சாரி? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் உன்னை யாராவது பார்க்க வந்து பிரச்சனையாச்சுன்னா அப்புறம் ட்ரைனிங்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஐயோ சார். அப்புறம் அழுது புரண்டாலும் போலீஸ் ஆக முடியாது. சாரி சார், அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். கேர்ஃபுல்லா இரு. ஓ வாங்க வாங்க. ப்ரோ, எதுக்கு இப்படி சொந்த அண்ணன்கிட்டே பிரச்சனைக்கு போறீங்க? அக்காவுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு கூப்பிடுறாங்க, இப்படியா பேசுவீங்க? என் விஷயத்துல நீங்க ஏன் ப்ரோ தலையிடுறீங்க? இல்ல ப்ரோ, நம்மள சுத்தி நமக்கான மனுஷங்க இருக்கும்போது சொந்தத்தோட அருமை தெரியாது. பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னு ஃபீல் பண்ணும்போது தான் அதோட அருமை புரியும். நம்ம தோத்தா கையை கொடுத்து தூக்குறதுக்கும் ஜெயிச்சா கை தட்டி கொண்டாடுறதும் குடும்பம் மட்டும்தான். அந்த குடும்பத்தை உதறி தள்ளிடாதீங்க ப்ரோ. அந்த குடும்பம் தான் நமக்கான அடையாளம். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிருவாங்க. ஆமா ஆமா. இந்த அருமை மாப்பிள்ள என்னங்க? ஐயோ வேண்டாம் அத்தை. அதான் கையில் கொடுத்துட்டான்ல. ப்ரோ, அது கசாயம் எத்தனை வாட்டி சொல்றது? இதுதான் காப்பி, குடிங்க. இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வேண்டாம் அத்தை. அம்மா பாத்தீங்களா இப்பவே எப்படி பயப்படுறாருன்னு? இவரு பழிச்சு பாரு. மாம்சுக்கு தான் வேண்டான்ட்டார்ல. குடு குடு. ஓ, எப்ப பாரு ஐயோ, எதுக்கு கிடைச்சாலும் வாயில போடுப்ப. ஆள பாரு. போய் மூடு. ஆறுமுகம் மா, காலையில இருந்து மூர்த்தியை காணோம்.